இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உமது நற்செய்தியை பரப்ப எங்களை தேர்ந்தெடுத்த கிருபைக்காகவும் உமது அருளினால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிற உமது நல்ல செயலுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். நற்செய்தியிலே இவ்வாறு வாசிக்கின்றோம்: சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் என்றும், பிலிப்பு ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு பல அற்புதங்களை அவர் செய்கிற நபராக ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்ததை பற்றி விளக்குகிறது. தீய ஆவி பிடித்தவர்கள் குணமானார்கள், பல முடக்கவாதமுற்றோர் குணமானார்கள், கால் ஊனமுற்றோர் பலர் குணமடைந்தார்கள் என்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மக்கள் எவ்வாறு ஆண்டவரின் பணியை செய்வார்கள் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக இது விளக்குகிறது. ஆண்டவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவரின் பிரதிநிதிகளாக நற்செயல்களை செய்து நற்செய்தியாளர்களாக மாறுவோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இயேசுவினிடத்திலே நாம் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்றும், நம்பிக்கை கொள்ளும் பொழுது நாம் நிலை வாழ்வை பெறுவோம் என்றும், நமக்கு வலுவூட்டுகிற ஆண்டவர் எல்லாம் செய்வார் என்றும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. இதோ ஆண்டவரின் அருளை பின்பற்றி நல்வாழ்க்கை வாழும் பொழுது, நாம் அனைவரும் ஆண்டவருக்காக வாழும் பொழுது, இறுதி நாளில் ஆண்டவர் நம்மை உயிர்த்தெழச் செய்வார் என்று நற்செய்தி வாசகம் கூறுகிறது. இதை உணர்ந்து நல்வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித ஸ்டீஃபன் ஹார்லிங் மகிழ்ச்சியான மனிதர். உள்ளத்தின் ஆழத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வைத்திருந்தவர்.